சத்யா, அர்ஜுன் எங்கம்மா? அவர் இன்னும் எழுந்திருக்கல மாமா. எப்படி எந்திரிப்பா? சார் நைட் எல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்திருக்காருல. நடந்து கூட வர முடியல, ஒரே தள்ளாட்டம் தான். அதுதான் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காரு. அத்தை, நடுவுல கொஞ்ச நாள் குடிக்காம தான் இருந்தார் அத்தை. நேத்து பார்ட்டின்னு ஓவரா சமாளிக்காத சத்யா. நான் அவனோட அம்மா, என்கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற நினைப்புல நீ போய் சொல்லிக்கிட்டே தெரியாது சத்யா. எனக்கு தெரியும் அவன் குடிகாரன் ஆயிட்டான். அத்தை, அவனோட அம்மா நானே என் புள்ளைய பத்தி இப்படி சொல்றது எனக்கு வேதனையா தான் இருக்கு. ஆனா அவன் டோட்டலி யூஸ்லெஸ் ஆயிட்டான். அத்தை ப்ளீஸ், நீங்க உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க அத்தை. நான் என் புள்ளைய அப்படி சொல்லுவேன், எனக்கு உரிமை இருக்கு. என் மனசு படுற வேதனை உனக்கு புரியுமா இல்ல தெரியுமா? அவர் உங்க புள்ள மட்டும் இல்ல அத்தை, என் புருஷன். ஏதோ ஒரு கஷ்டம், தொழில நஷ்டம், அந்த அவமானத்துல அவருக்கு நேரம் சரியில்லாம மனசு சரியில்லாம குடிக்கிறாரு. இதுவும் கூடிய சீக்கிரம் மாறும் அத்தை. உங்க புள்ள திறமையை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க. அவரு ஒரு நாள் கண்டிப்பா நல்லா வருவாரு. ஆஹா, கிழிப்பாரு. அவன் லட்சணத்தை தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே. செல்வா, என்னங்க நீங்க? பிசினஸ்ல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம். நீங்க கடன்ல மூழ்கி பிசினஸ் விட்டீங்கல்ல, அப்ப இப்படியா குடிச்சீங்க? அதுக்கப்புறம் அதை நடத்தி நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரல. எவ்வளவு தடுமாறுன? அப்ப நான் படாத கஷ்டமா? அப்ப எனக்கு ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சா? ரவுடிங்க தினம் தினம் வந்து கடனை கேட்டு மிரட்டினாங்க. விஷம் குடிக்கணும்னு கூட எனக்கு தோணல. தைரியமா ஜெயிச்சு நிக்கணும் தான் தோணுச்சு. அதுதாங்க தன்னம்பிக்கை, அதுதான் திறமை. ஒரு தோல்விக்கே இப்படி சுருண்டுட்டா அட பிசினஸ் விடுங்க, எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? இருந்தாலும் அத்தை, நீங்க அவர் இப்படி பேசினா. சத்யா, போதும் நிறுத்து. என் புள்ள டெண்டர் எடுக்க போயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல தேவையில்லாம அர்ஜுன பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். அத்தை, டைம் ஆயிடுச்சு. அபி, நீ கிளம்புப்பா. டெண்டர்ல ஜெயிச்சிட்டு வா. சரிங்கம்மா, நான் கிளம்புறேம்மா. வரேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்ஸ்ப்பா. சத்யா, என்னம்மா நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? அர்ஜுன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்தானா? என்னம்மா இது சோதனை? அத செல்வநாயகி பார்க்காம இருந்திருக்கலாம். அர்ஜுன் ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. இன்னில இருந்து அதெல்லாம் சரியாயிடும் மாமா. அந்த பகவதி அம்மன் எனக்கு துணையா இருப்பா. சரிம்மா, நம்பிக்கைதான் வாழ்க்கை. சரிங்க மாமா. பகவதி அம்மன் துணை இருப்பாளா? என்ன திடீர்னு செல்வநாயகியோட குலதெய்வத்து பேரை சொல்லிட்டு போறா?